ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரையும் இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறது நினச்சி மிச்சம் ஹேப்பியாயிருக்கு. இன்றைக்கி ஹஸ்பண்ட் ஒர்க்கு போகிற டைமே நான் அவருக்கு வந்து டின்னரை பேக் பண்ணியே கொடுத்தேன். அதனால் வந்து இன்றைக்கி டின்னர் வந்து எங்கள் 2 பேருக்கு மட்டும்தான். எப்போயாச்சும் இப்படி ஒரு நாள் வரும், அது அன்றைக்கு எப்படியுமே வந்து டின்னர் வந்து டொட்லர் ஃப்ரூட் டின்னராக தான் நிற்கும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி ஒரு வேளை வந்து நான் வேறு என்ன செய்ய அவள் அதை வானமுண்ட, அப்போ எனக்கு இன்னொரு வேலை அதெல்லாம் வானம்னு சொல்லி நான் நார்மலி இப்படியே தான் செய்கிறேன். நான் சிக்கன் கியூஸ் தான் செய்ய பார்க்குறேன். ஸ்ரீலங்காவில் வந்து கொஞ்சம் ஈஸியாக கிடைச்சும், இங்கே வந்து கொஞ்சம் நல்லாவே கிடைச்சிட கொஞ்சம் கஷ்டம். ஹலால் நல்லாவே கஷ்டம். சிக்கன் மினி கியூப்ஸுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிக்கும், நடுவில் வந்து ஒண்டோ வந்து நாங்கள் அதை கடிச்சு தின்ன பொக்கலே ஒண்டோ வந்து ஒரு சீஸ் மாதிரி ஒன்று வரும். ஒண்டோ வந்து எங்களுக்கு சீஸ் அதில் வச்சாலும், அப்படி இல்லாட்டி வந்து இப்படி பட்டர் மாதிரி ஒரு இது ஒன்று வரும். நான் முதல்ல வந்து நான் ரெண்டுமே செய்ய பார்க்குறேன். முதல்ல வந்து பட்டர் மிக்சர் அதைத்தான் நான் வந்து செஞ்சு வச்சு பார்க்குறேன். அதுக்கு வந்து ரூம் டெம்பரேச்சர் பட்டர் எடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து 2-3 garlic cloves சீக்கிரத்தானே அதை சாப் பண்ணி போட்டு சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணி இப்படி குட்டி குட்டியாக உருண்டை மாதிரி பிடிச்சிறேன். அப்படி பிடிச்சிரண்டா உருண்டையாக பிடிச்சி அதுக்கப்புறம் வந்து அதை ஃப்ரீசரில் வச்சுக்கணும். அப்போ தான் எங்களுக்கு வந்து அதை சிக்கன் கியூஸை செய்ய போக்குள்ள இதை நடுவில் வச்சு செய்ய போக்குள்ள அப்போ தான் வந்து ஷேப் வந்து ஒழுங்காக வரும். மிச்ச நேரம் இல்லை, ஒரு 20 to half an hour வச்சாலே நல்லாவே போதும். நான் மிச்சம் செய்யலை, நான் வந்து இதில் ஒரு 7 மாதிரி அப்படி தான் செஞ்சேன். மற்ற வந்து சீஸில் செய்கிறதுக்கு நாங்கள் 2 பேரும் மற்றன்றதால மிச்சம் செய்ய தேவையில்ல, கொஞ்சம் செஞ்சாலே போதும். இதை பட்டர் இந்த garlic எல்லாம் போட்டு செஞ்சு மிக்ஸ் பண்ண வைக்கிறதானே ப்ரெட்டுக்கு மேலாலும் சும்மா பூசி டோஸ்ட்டை பண்ணி தின்னாலும் நல்ல டேஸ்ட் ஆகிக்கும். அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திக்கிற அளவெல்லாம் உங்களுக்கு வேணும்னா செய்கிற டைமை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளும். அது ஃப்ரீசரில் ஆயிக்குங்காட்டி நான் சிக்கனுக்கு தேவையானதெல்லாம் நான் செஞ்செடுக்க பார்க்குறேன், ஈஸியாக ஆகிக்கும். நான் ஐனை வந்து போன்லெஸ் சிக்கன் தாய் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட சிக்கன் பிரெஸ்ட் இருந்தால் பிரெஸ்ட் எடுக்கலும். ஏன்னா சிக்கன் தாயை விட வந்து சிக்கன் பிரெஸ்ட் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிக்கும். அப்போ என்னமானும் நாங்கள் ஒரு ஷோர்டீஸ் மாதிரி என்னமானு செய்கிற டைமு ஷேப் பண்ணக்குள்ளே வந்து இதை விட அது நல்லா வரும். garlic பவுடர் வந்து 1.5 teaspoon சேர்த்திக்கிறேன். அனியன் பவுடர் 1.5 teaspoon சேர்த்திக்கிறேன். அதோடு வந்து ட்ரை பார்ஸ்லி வந்து நான் ஒரு 1/2 teaspoon மாதிரி சேர்த்திக்கிறேன். அதோடு வந்து ஒலிவ் ஆயில் வந்து நான் வந்து 1 tablespoon மாதிரி சேர்த்தினேன். உங்கள்கிட்ட ஒலிவ் ஆயில் இல்லாட்டி உங்களுக்கு வேண்டாம் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் என்னமானு சேர்த்துக்கொள்ளும். ப்ரெட் க்ரம்ஸும் நான் வந்து ஒரு 2 tablespoon மாதிரி சேர்த்தேன். ப்ரெட் க்ரம்ஸ் சேர்த்தா அதோட ஷேப் வந்து நல்லா வரும். எனக்கு அதுக்கு வந்து பிளாக் பெப்பர் வந்து போட மறந்து நான் அது பிறகு லாஸ்ட்டுக்கு எல்லாம் சேர்த்துட்டு தான் வந்து நான் அரைச்சது பிறகு தான் வந்து எனக்கு யாஃபம் வந்தது, பிளாக் பெப்பர் போட மறந்தது. நீங்கள் ஒரு வேளை வந்து சிக்கனை வந்து அரைச்சிற டைமுக்கே வந்து உங்களுக்கு சேர்த்துக்கொண்டா சரி. உங்களுக்கு எதுக்கு வந்து வேண்டாம் வந்து எக் சேர்க்கலும் அப்படின்னா வந்து இந்த நாங்கள் வந்து என்னமான ஷோர்டிஸ் லைக் ரோல்ஸோ இல்லாட்டி வந்து கட்லெட்டோ வந்து நாங்கள் அதை செஞ்சு அது அப்புறம் வந்து எக்கில் பெரட்டி அது அப்புறம் இந்த ப்ரெட் க்ரம்ஸில் சேர்த்துட்டு தானே உங்களுக்கு அப்படி செய்யும். மேலும் அப்படி இல்லாட்டி வந்து இப்படி சும்மா வந்து பிளேன் ஃப்ளார் சேர்த்து அதுக்கு கொஞ்சம் தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு லிக்விட் மாதிரி ஆக்கி அதில் வந்து தாட்டி எடுத்து ப்ரெட் க்ரம்ஸில் பெரட்டி எடுக்கும். மேலும் நான் இன்றைக்கு வந்து ஆப்ஷன் 2 தான் செலக்ட் பண்ணேன். பிளேன் ஃப்ளார் தான் நான் இன்றைய செலக்ட் பண்ணேன். ரெண்டு டேபிள்ஸ்பூன் மாதிரி பிளேன் ஃப்ளார் சேர்த்திக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு தண்ணி வந்து தேவையான அளவு மாதிரி ஊற்றணும். ஊற்றி நல்லாவே மிக்ஸ் பண்ணால் சரி. உங்களுக்கு வேண்டாம் அதை கொஞ்சம் வடித்து மாதிரியும் எடுக்கலும். நான் அதெல்லாம் செய்ய போகல, நல்லாவே மிக்ஸ் பண்ணால் அது தேவையில்ல வடிச்சுறதெல்லாம். இதுதான் வந்து சீஸ் நான் செஞ்சது தான். நான் இன்றைக்கு எடுத்த வந்து செடரை வந்து நான் வந்து குட்டி குட்டியாக ஒரு க்யூப் மாதிரி நான் வெட்டி வச்சுக்கிறேன். ஆல்ரெடி வெட்டி வச்சேன் நான். இது கைக்கு கொஞ்சம் மொயில பூசிக்கொண்டா சரி. ஏண்டா வந்து கையில் ஒட்டும் இல்லாட்டி கைக்கு கொஞ்சம் மொயில பூசி நாங்கள் கொஞ்சம் அதை மிக்ஸ் பண்ணி இப்படி தட்டணும்.
அது உடையாது. அப்படி உடைஞ்சாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அதில் அட்ஜஸ்ட் பண்ணலும். கார்லிக் பட்டர் இது ஒன்று செஞ்சதானே ஃப்ரீசர் பண்ணுறதாக தான் நான் நடுவில் வச்சிடறேன். அதை நடுவில் வச்சுட்டு அதோடு வந்து நான் செடர் வந்து ஆல்ரெடி கிரேட்டட் செடர் இருக்கிறதானே நான் அதை தான் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் அதை சேர்க்கலும், இல்லாட்டி ஓகே. நான் அதை கொஞ்சம் ஒரு 2-3 கொஞ்சம் அதில் கிரேட்டட் செடரும் சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணி தான் நான் அப்படியே வச்சுறேன். உங்களுக்கு வேணும்னா அதை பட்டர் மிக்சரை மட்டும் சேர்க்கலும், அப்படி இல்லாட்டி சீஸ் மட்டும் சேர்க்கலும், அப்படி இல்லாட்டி இப்படி என்ன மாதிரி கொஞ்சம் ரெண்டும் கலந்த மாதிரி சேர்க்க மேலும் நல்லா இருக்கும். கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுறோம். இதை நாங்கள் மிக்ஸ் பண்ண போக்குள்ள இப்படி சீஸ் கொஞ்சம் மேலால் வந்ததுக்கு பரவாயில்ல. ஏண்டா வந்து நாங்கள் அதை ஃப்ளாலே மிக்ஸ் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸ்லேயே மறுபடியும் மிக்ஸ் பண்ணி எல்லாம் வரப்போக்குள்ள வந்து அது ஓகே ஆகிடும். அதெல்லாம் வந்து பெரிய இஷ்யூ இல்லை. ஹோம் டூர் இன்ஷால்லா வந்து எனக்கிட்ட கொஞ்சம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தேன். நான் இன்ஷால்லா ஹோம் டூர் அப்லோட் பண்ணுறேன். எனக்கு எக்ஸாக்டாக எப்போ டேட்டுன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணலாம். பட் as soon as possible நான் வந்து இன்ஷால்லா அப்லோட் பண்ணுறேன் ஹோம் டூர். என் பேபியோட டே நெப்புக்கு முதல் தான் நான் வந்து இதை செஞ்சு வச்சேன். அப்போ எனக்கு அது நல்லாவே செட் ஆகிக்கும். அப்போ ஈவினிங்க்கு டின்னருக்கு வந்து அதை நான் வந்து ஏர் ஃப்ரை பண்ணி இல்லாட்டி வந்து டீப் ஃப்ரை பண்ணி எனக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாகிக்கும். அதை வேலை முடிஞ்சு முடிவே இல்லாத வேலையே இதுதான். நான் எல்லாம் செஞ்சு வச்சுட்டே வந்து அவள் தூங்குறதுக்கு நான் வந்து ரெடி பண்ண பார்க்குறேன். அப்போ எனக்கு ஈஸியாகிக்கும். ஏன்னா அவளோட தூங்குற டைமுக்கு எனக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் அடிக்கலாம். சிலவங்க சொல்கிறோண்டு வந்து புள்ள தூங்கக்குள்ளே நாங்களும் தூங்கணும் அப்படின்ட்டு. நான் அதை வந்து கண்மூடித்தனமாக ஒரு ஃபாலோ பண்ணுற விஷயம். அவள் தூங்கக்குள்ளே நான் தூங்குறல, நான் சும்மா இருக்கிறேன். மீன்வெல் வந்து கிச்சனை ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணி வச்சேன். அப்போ எனக்கு ஈஸியாகிக்கும் மறுபடியும் நைட்டுக்கு வந்து வரப்போக்களே. ஏன்னா நைட்டுக்கு பெரிய வேலை இருக்காது. நான் பெரிய வேலையை ஆல்ரெடி செஞ்சு முடிஞ்சு. இதை சிப்ஸை 2 மெத்தடில் செய்யலும். உங்களுக்கு வேண்டாம் கொஞ்சம் லைட்டாக வந்து அவிச்சு எடுத்துகிட்டு லைட்டாக அது அப்புறம் வந்து அதை நல்லா காய வச்சு இல்லாட்டி வந்து தண்ணியில் நல்லா ஒரு க்ளோத் உண்டால் நல்லாவே அதை தொடச்சி அப்படி செய்யலும். அப்படி இல்லாட்டி வந்து கொஞ்சம் இப்படி செய்யலும். நான் கொஞ்சம் எப்போவுமே வந்து இந்த மெத்தட் தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். எனக்கு ஈஸியும் தான், டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்கும். இது அதுக்கு நான் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துக்கிறேன். அதில் வந்து நான் ஒரு 3 மாதிரி எடுத்துக்கிறேன். அதை வந்து சிப்ஸ் மாதிரி கொஞ்சம் நீட்டமாகவே நான் வெட்டி கொள்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் வந்து ஏர் ஃப்ரை பண்ணிடலும். அப்படி இல்லாட்டி வந்து உங்களுக்கு அவனில் போட்டுருக்கலும். நான் வந்து அவனில் தான் இன்றைக்கி அதை செஞ்செடுக்க பார்க்குறேன். இதில் வந்து உங்களுக்கு சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும் போட்டு செய்யலும். அப்படி இல்லாட்டி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வரதுக்கு உங்களுக்கு மற்றகளும் சேர்க்கலும். நான் வந்து எல்லாம் லெஸ் தென் ½ டீஸ்பூன் தான் நான் சேர்த்திக்கிறேன். கார்லிக் பவுடர், அனியன் பவுடர், பெப்ரிக்கா, அதே மாதிரி வந்து ஒலிவ் ஆயில் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு ஒலிவ் ஆயில் சேர்க்காட்டியும் பரவாயில்ல, சேர்த்தாண்டு நல்லா இருக்கும். அதோடு வந்து சால்ட் வந்து நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி தான் சேர்த்தேன். ஏன்னா நான் வந்து சால்ட் வாட்டர் சேர்க்குறேன்.
அதனால் வந்து காரம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். அதனால் வந்து நான் கொஞ்சம் சால்ட் அளவு மட்டும் குறைச்சி நல்லா கையால் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தூர ஒரு கிரிப் கொண்டு மாதிரி வச்சு பேக் பண்ணி எடுத்தால் ஓகே. மிச்ச நேரம் இல்லை, ஒரு 10 to 15 மினிட்ஸுக்குள்ளுக்கு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ ரெடி ஆகிடும். அது குயிக்காக வேகும். மீன்வயல் வந்து அது அங்கே வேகங்காட்டும். நான் இங்கே வந்து சிக்கன் க்யூப்ஸை தான் ரெடி பண்ணுறேன். டீப் ஃப்ரை பண்ணேலும் நான் இன்றைக்கு வந்து ஏர் ஃப்ரை பண்ண பார்க்குறேன். உங்களுக்கு பார்த்தா விளங்கும். அது நல்லாவே செட் ஆகி வந்தாச்சு. ஏன்னா நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அப்படியே. இது வந்து ஃப்ரீசர் ஃப்ரெண்ட்லி. நாங்கள் இதை செஞ்சு தாராளமாக ஃப்ரீசர் பண்ணேலும் எவ்வளோ நாளுக்கும் மதிக்கும். நான் மிஞ்சத்தை அப்படியே வந்து நான் ஃப்ரீசரில் தான் நான் வச்சு பார்க்குறேன். அப்போ தேவையான டைமுக்கு செஞ்சு கொள்ளையிலும். டீப் ஃப்ரை பண்ணால் நல்லாவே டேஸ்டிக்கும். நான் வந்து ஏர் ஃப்ரையர் தான் சூஸ் பண்ணேன். அப்போ நான் மேலால் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு 200 செல்சியஸுக்கு நான் லைக் 20 மினிட்ஸ் மாதிரி நான் வந்து ஏர் ஃப்ரை பண்ண பார்க்குறேன். இன்னும் என்னடா அவன்ட எல்லாம் வந்து வரவே இல்லை அப்படின்னு வந்து பார்த்தா என் பேபி வந்து அதை ஆஃப் பண்ணிட்டு போய்த்து. எனக்கே தெரியா. கொஞ்சம் கவனமாக தான் நிற்கணும். ஏன்னா வந்து எப்போவுமே அது திருப்பி விட்ற வேலை செய்கிறவ. நான் வந்து 200 செல்சியஸில் வச்சேன். அதனால் வந்து 12 மினிட்ஸ் மாதிரி போனேன். டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா நாங்கள் அனியன் பவுடர், கார்லிக் பவுடர் எல்லாம் போட்டுத்தால வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். சின்ன பிள்ளைகளும் நல்லா தின்றுண்டு, அதே மாதிரி வந்து பெரியவங்களும் நல்லா தின்றுண்டு. மீன்வயல் வந்து என்ன சிக்கன் க்யூப்ஸும் ரெடி ஆகியாச்சு. உங்களை பார்த்தா விளங்கும். சிலரில் வந்து சீஸே வந்து அது வெடித்து வெளியில் மெல்ட் ஆகி வந்து நல்லா இருக்கும். அது நான் கொஞ்சம் வெட்டி காட்டுறேன். உங்களுக்கு அப்போ விளங்கும் அது எப்படி ரெண்டு உள்ளுக்கு. எல்லாமே ஆஃப்டர்நூன் டைமில் செஞ்சு வச்சதால வந்து எனக்கு நைட்டுக்கு நல்லாவே ஈஸியாக இருந்தேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து ஷக்ஷூக்கா செய்ய பார்க்குறேன். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும், ப்ரஞ்சுக்கும் நல்லாவே நல்லாயிருக்கும், டேஸ்டாகிக்கும், ஹெல்த்தியாகிக்கும், அதே மாதிரி வந்து ஈஸியாகவும் இருக்கும். அதை செய்கிறதுக்கு நான் அனியன் எடுத்துக்கிறேன். நான் வந்து ப்ரௌன் அனியன் எடுத்துக்கிறேன். அதில் வந்து ஒன்று ஃபுல்லாக எடுத்தேன். உங்கள்கிட்ட ப்ரௌன் அனியன் இல்லாட்டி உங்களுக்கு ரெட் அனியன் எடுக்கலும். நான் வந்து ஒரு அனியன் வந்து ஒரு பெரிய அனியன் தான் எடுத்தேன். நல்லாவே கொஞ்சம் பெரிய அனியனோடு தான் எடுத்தேன். எனக்கு கொஞ்சம் நிறைய வேணும்ன்றதுக்காக. அதோடு வந்து நான் யூஸ் பண்ணுற வந்து ஒலிவ் ஆயில். இன்றைக்கி உங்களுக்கு வேணும்டா சன்ஃப்ளவர் ஆயில் இல்லாட்டி வந்து கோகோனட் ஆயில், டோட்லி அப் டு யூ. நான் வந்து கொஞ்சம் அதோட ஒரிஜினல் ரெசிபிஸ் படி நார்மலி வந்து அதில் ஒலிவ் ஆயில் தான் சேர்க்குறேன். அதனால் நான் வந்து ஒலிவ் ஆயில் 1.5 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்தா கொஞ்சம் சூடாகட்டும். நான் மீன்வயல் வந்து டொமேட்டோ தான் சேர்க்குறேன். ஷக்ஷூக்காவுக்கு டொமேட்டோ வந்து நிறைய போட்டுறேன். 3, 4 அப்படியெல்லாம் போட்டுருண்டு. நான் இன்றைக்கி வந்து 2 டொமேட்டோ சேர்க்க பார்க்குறேன். ஏன்னா வந்து அது கொஞ்சம் ஒரு புளி டேஸ்ட் கொண்டு வரும். ஏன்னா அது நிறைய டொமேட்டோ போட்டு அப்படி செய்கிறதால நல்லா இருக்கும். அது மீன்வயல் என் ஆயில் வந்து ரெடி. இப்போ நான் வந்து அனியனை தான் நான் சேர்க்குறேன்.
அனியன் கொஞ்சம் வதங்க போக்கல நான் அதில் வந்து கார்லிக் எனக்கு ஈஸியாக போனேன். நேற்று கொஞ்சம் மிஞ்ச கார்லிக் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், நான் தான் சேர்க்குறேன். கார்லிக்கை வந்து சொப் பண்ணி சேர்க்கணும். ஒரு 3 கார்லிக் க்ளோவ்ஸ் மாதிரி சேர்த்திக்கிறேன். அதோட வந்து பெல் பெப்பரும் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட ஒரு வேளை பெல் பெப்பர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேண்டாம் ஸ்ரீலங்காவில் இருக்கிற கறி கொச்சி கேட்குறதானே, உங்களுக்கு வேண்டாம் அது சேர்த்துக்கொள்ளையிலும் எங்கள் ஸ்டைல் படி செய்யலும். நான் வந்து பெல் பெப்பரையும் சின்னதாக வெட்டி கொள்கிறேன். இன் மீன்வைல் அனியன் வந்து சாஃப்டாகி வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு டொமேட்டோ சேர்த்திக்கிறேன். வெட்டி டொமேட்டோ பெல் பெப்பர் ஒன்றும் சேர்த்திக்கிறேன். சேர்த்ததை நான் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல உங்களுக்கு வேணுண்டா 2 டொமேட்டோ சேர்க்கலும். நான் வந்து ஒன்றை சேர்த்துட்டு அது கொஞ்சத்தில் மறுபடியும் இன்னொன்று சேர்க்க பார்க்குறேன். நான் கொஞ்சம் அதோடு வந்து பருப்பு சேர்க்குறேன். நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி பருப்பு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பார்த்தா விளங்கும். அதை நான் நல்லா வாஷ் பண்ணி அதையும் சேர்க்குறேன். இதை வந்து உங்களுக்கு விருப்பம்தான் சேர்க்க தேவையில்லை, உங்களுக்கு விருப்பம்தான் சேர்த்துக்கொள்ளையிலும். ஒரிஜினல் ரெசிபீஸ் படி நார்மல் இதை சேர்க்குறேன், அதனால் வந்து நான் அதையும் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட வந்து சால்ட் சேர்க்குறேன். சால்ட் வந்து நான் இன்னும் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் மாதிரி நான் சால்ட் சேர்த்திக்கிறேன். கியூமின் பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன் மாதிரி சேர்த்திக்கிறேன். அதோட வந்து கொரியண்டர் பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன் மாதிரி சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டு வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன். நான் உரப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கொள்ளையிலும். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி சேர்த்தேன். அதோட வந்து டொமேட்டோ பியூரியும் நான் சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஒரு டொமேட்டோ வந்து அரைச்சி அப்படி சேர்க்கலும், அப்படி இல்லாட்டி வந்து டொமேட்டோ பியூரி சேர்க்கலும். டொமேட்டோ பியூரி வந்து கிட்டத்தட்ட வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் மாதிரி நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதோட வந்து நான் வந்து பெப்ரிக்கா சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு வேணால் பெப்ரிக்காவுக்கு பதிலாக வேணால் சில்லி பவுடர் சேர்க்கலும். நான் வந்து இந்த பெப்ரிக்கா சேர்த்திக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சா சரி வேகும். தண்ணியெல்லாம் வற்றி கொஞ்சம் திக்காக பொக்கலை விளங்கும். அதோட சோஸ் வந்திருக்கிறது ஒரு வகை சோஸியாக தான் நீக்கும். அதுக்கப்புறம் வந்து தூரமாக வந்து எக்கை வந்து உடச்சி ஊற்றினா சரி. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து எக்கை வந்து ஆல்ரெடி அந்த கீழே அந்த நாங்கள் ஒரு சோஸ் மாதிரி தானே இப்போ செஞ்சேன், அது ஆல்ரெடி வெந்தாச்சு. அப்போ எக்கை வந்து உங்களுக்கு மிச்ச நேரம் தேவையில்லை. உங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் ஒரு ரனி எக்காக விருப்பம் அப்படின்னா ஒரு 2-3 நிமிஷத்தில் உங்களுக்கு ஆஃப் பண்ணால் ஓகே. இல்லை அது கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் தான் விருப்பம்டா கொஞ்சம் நேரம் வச்சு அதுக்கு இன்னும் ஒரு 5-6 நிமிஷம் வச்சு கூட அது ஹார்டாகிடும். இது வந்து எதோடையுமே நல்லா இருக்கும். ரைஸ் மற்ற வந்து நான் ப்ரெட் எதோடையுமே நல்லா இருக்கும். நான் இந்த சவடோ ப்ரெட்டோடு தான் நாங்கள் தின்ன பார்க்குறேன். நீங்கள் ஒரு வேளை வீட்டில் தான் செஞ்சு வீட்டில் இருக்கிற ஆக்களுக்கே சர்வ் பண்ணுறேன்டா ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து அப்படியே பேனை கொண்டே வச்சுறது தான். ஏன்னா அது வந்து ஒரு பிளேட்டில் போட்டு தின்றதை விட அது பேன்லேயே தின்று அது ரொம்ப டேஸ்ட் ஆகிக்கும், நல்லா இருக்கும். அது இன்றைக்கி இதுதான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட். அதே மாதிரி வீடியோவும் இன்றைக்கி இவ்வளோதான். ஹோப்ஃபுல்லி நீங்கள் வீடியோ என்ஜாய் பண்ணிக்கணும்னு நினச்சிக்கிறேன். வீடியோ கொஞ்சம் போட்டதுக்கு எனக்கு நல்லாவே லேட் ஆகினேன். எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டீங்க ஏன் வந்து வீடியோ போட லேட் ஆகிற அப்படின்ட்டு. மெசேஜ் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ வெரி மச். இன்ஷால்லா நான் இனிமேல் ட்ரை பண்ணுறேன் வீடியோ எல்லாம் கொஞ்சம் ஏர்லியாக ஒன் டைம் வந்து வீடியோ போடுறதுக்கு. இன்ஷால்லா இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது பாருங்க. டேக் கேர், பாய்.